TNUSRB PC classes நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி PS சீரீஸ் அப்படின்னு ஒரு 50 days பிளானிங் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு 3 செட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு செட், இன்னும் 2 செட் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு and நாளைக்கு. அதை பார்த்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க guys. ஸோ வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி அகெயின். ஓகே, ஓகே guys, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்க. குட் மார்னிங், குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங். ஒன்ஸ் அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? எதுக்கு ஆன்சர் கீமா? எதோட ஆன்சர் கீ? எஸ்டர்டே லைவ் போடல. ஆமா, இன்னையிலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேவா? ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் ஆல். எஸ்டர்டே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா. சர்வேயர் எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்துருச்சா? சரி, போட்டுடலாமா? ஓகே, எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப்பில் பார்க்கலாமா? இந்த கிளாஸை எக்ஸாம்ஸ் டெய்லி ஆப்பில் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு தனியாக தான் போயிட்டுருக்கும். இதே கிளாஸை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் தனியாக பே பண்ணி படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கான கிளாஸஸ் தனியாக செப்பரேட்டடாக இதை விட நல்ல டீட்டெயில்டான கிளாஸஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? யுவர் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், y is equal to 2x plus k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் k இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேமா, பதில் சொல்லலாமா? y is equal to 2x plus k அப்படின்னா நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழி செல்கிறது எனில் k ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து x, y தானே நம்ம எடுத்துப்போம். அப்ப x ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியுது, y ஓட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு தெரியுது. அதை போய் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? k ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். y is equal to 2 into x plus k. ஓகே, 2 இங்கிட்டு வரும்போது 2 minus 2 k is அப்பனா k is equal to 0. ஓகேவா? ஆன்சர் என்னதுமா? k உடைய மதிப்பு 0. ஆன்சர் அங்கேயே x and y வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூல நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? கிளியரா இருக்கா? பிளாக்ல எழுதுறேன், இது கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஓகே, 2 minus 2 is equal to k, k is equal to 0. அவ்வளவுதான், ஈஸி. ஓகேவா? ஓகேமா, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் क्वेश्चन, கண்கோளத்தின் வெளியடுக்கில் உள்ளது. வெளியடுக்கில் டேஷ் உள்ளது. கண்கோளத்தின் வெளியடுக்கில் டேஷ் உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? 1,2 அது क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்கமா. ஓகேவா? क्वेश्चनலயே 1,2 கொடுத்திருக்காங்க. விழியடி கரும்படலம், ஐரிஷ், ரெட்டினா and sclera. Very good. D the exact answer. Okay ma, very good. So sclera, கண் கோளத்தின் வெளியடுக்கில் டேஷ் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. sclera அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन, வானியல் அலகு AU is equal to. ஒரு வானியல் அலகு என்பது என்ன? இதெல்லாம் ஸ்டாட்டிக் क्वेश्चंस, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானியல் அலகு என்றால் என்ன? 1.783 into 10 to the power 14 meter, 1.865 into 10 to the power 10 meter, 1.496 into 10 to the power 11 meter, 0.528 into 10 to the power 8 meter. So answer என்னதுமா? Very good.
ஒரு வானியல் அலகு அப்படின்றது 1.496 இன்ட்டு 10⁻11 மீட்டர் என்பது சரியான விடை. ஒரு வானியல் அலகு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதுலயே உங்களுக்கு தமிழும் சேர்ந்து வந்துடும். ஓகேவாமா? ப்ரீவியஸ் இயர்ன்றதுனால தமிழ் மட்டும் நம்ம பார்க்கல, இதுலயே தமிழ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन. கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. நான்காவது கேள்வி, கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கிளியரா இல்லையா? சோ லெட்டர்ஸ் கிளியரா தான் இருக்கு உங்களுக்கு. கிளியரா இல்ல? ஓகே, வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணலாம். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே, பட் நான் உங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒன் செகண்ட். think this is better. ஓகேவா? இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா? சரி, ஓகேமா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஆன்சர் ராஞ்சன். ராஞ்சன் என்ற அளவால் அளவிடப்படுகிறது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும். செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும். வாக்கியோல்கள், மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம் அண்ட் பசுங்கணிகம். செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் என்னதுமா? லைசோசோம்கள். செல்லின் தற்கொலை பைகள் எதை சொல்றாங்க? லைசோசோம்களை சொல்றாங்க. ஓகேவா? ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, முதல் ஊசல் கடிகாரம் டேஷ் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. ஊசல் கடிகாரம் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த ஊசல் கடிகாரம் முதல்ல எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1642, 1564, 1657, 1640. எதுமா சரியான விடை? ஆன்சர் நோட் பண்ணலாமா? கரெக்ட் ஆன்சர் 1564. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பி அப்படின்றதா சரியான விடை. முதல் ஊசல் கடிகாரம் 1564 வடிவமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எது? கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான், நல்லா நோட் பண்ணுங்க. நீரற்ற கரைப்பான் எது? பென்சீன், பாஸ்பரஸ், கார்பன் அண்ட் பொட்டாசியம். கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் என்னமா? பென்சீன். ஓகேவா? பென்சீன் அப்படின்றதா சரியான விடை. ஓகே, வெரி குட் guys. So next question 8. இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர். இப்போ ஒரு தாவரத்தினுடைய இலை பை போன்ற அமைப்புல மாறி இருக்கு, அந்த தாவரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சப்பாத்தி கள்ளி, நெப்பந்தஸ், யூட்ரிகுலேரியா,
கஸ்குட்டா. இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் என்ன? வெரி குட். So correct answer ஆப்ஷன் சி. ஓகேவா? யூட்ரிகுலேரியா. ஓகேவாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி யூட்ரிகுலேரியா. இது உங்களோட ஆன்சர் கீ. 2018 கொஸ்டின் பேப்பர் அங்க என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்களோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? 8க்கு யூட்ரிகுலேரியா. அடுத்து நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஆன்சர் பண்ணுங்க. எப்லானோஸ்போர்கள், சூஸ்போர்கள், கொனிடியா அண்ட் ஏகனீட்டுகள். நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்லானோஸ்போர்கள். ஓகே, எப்லானோஸ்போர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கேள்வி, இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது எது? இரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது எது? பிளாஸ்மா, எரித்ரோசைட், லூகோசைட் அண்ட் த்ராம்போசைட். ஆன்சர் என்னமா? த்ராம்போசைட்டுகள். ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது த்ராம்போசைட் அப்படின்றது சரியான விடை.